வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு வாழ்க்கை மலர் புத்தகத்தில் நாளொரு நற்சிந்தனை தலைப்பில் நிறைவான வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம். நிறைவான வாழ்வு எப்பொழுது வரும் என்பதை குரு அவர்கள் தவத்தினால் அன்றி இந்த அமைப்பு வராது என்பதை கூறி, தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என்பதையும், தவம் செய்து ஊழ்வினையை மாற்றிவிடலாம் என்றும், தவம் இயற்றுபவர்கள் யாவரும் நிறைவான வாழ்வு பெறுவார்கள் என்பதையும், தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கலாம் என்றும், ஊழையும் உட்பக்கம் காண்பார் உலைவின்றி தாழாது உணஞானற்று என்று திருவள்ளுவர் கூறும் இந்த குறளையும், விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதையும், தவம் எவ்வளவு முக்கியம் என்பதையும், தவம் அறிவில் செய்கிறோம் என்பதையும், தவம் அறிவுக்கு வலிமை கூர்மை தருகிறது என்பதையும், செயல் விளைவுக்கு ஒழுக்க நெறியை போதிக்கும் இந்த தவம் வெற்றி மேன்மை மனிதனுக்கு அளிக்கும் என்பதையும், மனவளக்கலையில் தவம் தற்சோதனை ஆழ்ந்து செய்பவர்கள் குணநலப்பேரில் உயர்வார்கள், முழுமை பேறு அவர்களுக்கு கிட்டும் என்பதையும், மேற்சொன்ன அனைத்தையும் செய்தால் நிறைவான வாழ்வு மனிதனுக்கு உண்டாகும் என்பதை கூறி, இவ்வாறு மனவளக்கலையில் இந்த பயிற்சிகளை செய்து முயற்சி செய்து அனைவரும் குருவை பின்பற்றி செல்பவர்கள் அனைவரும் இந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள், இந்த நிறைவான வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு நீங்களே அனுபவபூர்வமாக சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறும் குரு, நாமே அந்த பயிற்சிகளை எடுத்து பழகி வந்தால் நமக்கே இந்த நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்பதை கூறுகிறார். தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என்று கூறும் குரு, ஒரு விளக்கு தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கை ஒரு கை தூண்டுதல் செய்வதாக நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சிம்பிள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் ஒளிவிடும் அந்த அறிவு சுடரை குருவினுடைய கை தூண்டுதல் செய்து பிரகாசம் அடைய செய்வதாக இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு தான் தவம் குரு தந்து நம்மை உயர்வாக்குகிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம். தவம் செய்து ஊழ்வினையை மாற்றலாம். எண்ணம் சொல் செயலால் தீவினை ஏற்ற அனைவரும் நல்வினையாக மாற்றி அந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் நல்ல வினைகளாக நம்மை வடிவமைத்து கொள்ள தவம் உறுதுணையாக இருக்கிறது என்பதையும், தவம் இயற்றுபவர்கள் நிறைவான வாழ்வு பெற சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது என்பதையும், தவம் செய்ய வேண்டும், தற்சோதனையும் செய்து கொள்ள வேண்டும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் மனிதன் என்பதை கூறி, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சே எழுப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று தவத்திற்கு கூறுகிறார். அதேபோல் ஒரு மனிதன் தவத்தில் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று சொல்லும்போது, ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீரு, அன்றி விரிந்திடின் ஆராய்ச்சியோடு இரு, நின்றிடுவாய் அகண்டாகாரம், வென்றிடுவாய் புலனைந்தும் வெற்றியே என்று கூறுவார். அதேபோல் திருமூலர் சொல்லும்போது, நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை உற்றிருந்து பாரடா உள்ளொளிக்கு மேலொளி, அர்த்தனார் அமர்ந்த இடம் அறிந்தவன் அனாதியே என்று அவர் கூறியிருப்பதும் அந்த துரியாஜீதம்தான். ஆக
நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கு ஆகினை உள்ளொளிக்கு மேலொளியாக விளங்குவது துரியம். இவை இரண்டும் எடுத்துக்கொண்ட போது அறிந்தவன் அனாதியே என்று கூறுகிறார். இறைவனுக்கு அனாதி என்று ஒரு பெயர். அந்த அனாதியாக அந்த தவத்தை செய்பவனே மாற்றமடைய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை கூறி சென்றிருக்கும் போது, இறைவனில் துன்பமில்லை, இறைவனில் வேதமில்லை, இறைவனில் எங்கெங்கும் இனிமைதான் இருக்கிறது என்பதை பேரறிவாக நாம் உணரும்போது பேரின்பம், பேரானந்தம், பேரின்பக் களிப்பு என்பதாக உணர்ந்த யோகிகள், சித்தர்கள், ரிஷிமுனிகள், குருமார்கள் சொல்லி சென்றிருப்பதை இவ்வுலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக இறைவன் இன்பமாகத்தான் இருக்கிறான். இந்த தவத்தை பற்றி கொண்டு அந்த இன்பத்தை, அந்த இனிமையை நாம் பெற்றால் நமக்கும் நிறைவான இந்த வாழ்வு கிடைக்கும். நாம் தூய்மையடைய வாய்ப்பு இருக்கிறது. நம்மை தூய்மையானவர்களாக மாற்றிக்கொள்ள சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆக இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு தவப்பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் காயக்கல்பம் உடற்பயிற்சியை செய்து தவமும் செய்தால், தற்சோதனையும் செய்தால், இவை அனைத்தும் நாம் செய்து வரும்போது நம்முடைய குணாதிசயம் மாறும். அந்த குணாதிசயம் மாற்றம் ஏற்படும் போது நாமே முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய அந்த சமாதி நிலை, அந்த வீடு பேறு நாம் உள்ளுணர்வாக இன்ட்யூஷனாக பெறும்போது இந்த நிறைவான வாழ்வு நமக்கு கிட்டும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை சிந்திக்கலாம். சிந்தனை கொடுத்த குருவிற்கும், இதுகாரும் என்னுள் விளக்கம் அளித்த இறைநிலைக்கும், இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.